நம்முடைய பாதுகாப்பு துறை நிபுணர் எஸ்.ஆர். நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். சார், டெல்லியுடைய இந்த கார் வெடிப்பு, அதில் 12 பேர் வரை உயிரிழந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவர்கள் இப்போ சிகிச்சை பெற்று வர்ற சூழலில் இது ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய சதியாக இருக்கலாம் என்கிற ஒரு பார்வை, ஒரு கோணம் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் சந்தேகத்திற்கு இடமாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிற 7 மருத்துவர்கள் உள்ளிட்டோருடன் விசாரணை நடத்தப்படுகிறது. இப்போ பொதுவாக பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறவங்க எளிதில் மூளைச்சலவை செய்கிற இலக்காக இருக்கிற கல்வி அறிவற்றவர்களாக இருப்பாங்க என்றெல்லாம் ஒரு பார்வை இருந்தது. அதை உடைக்கின்ற வகையில் 7 மருத்துவர்கள் இப்போ அவர்கள் மீது குற்றம் உறுதி செய்யப்பட்டால் 7 மருத்துவர்கள் பயங்கரவாத செயலில் சதி செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பயங்கரவாதம் ஒரு புது வடிவம் எடுத்திருக்கதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கே சார். இல்ல, ஏற்கனவே இந்தியன் முஜாஹிதீன்ல சப்தர் நகோரி இவங்க மாதிரி ஆட்கள் ஐஎம்மோட மாடியூல பாத்தீங்கன்னா படித்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி என்ன சொல்றது, இந்தியன் முஜாஹிதீன் 2005 முதல் 2010 வரை செயல்படும் போது இந்தியன் முஜாஹிதீன் மாடல் வந்து ஒரு முன்னோடியாய் திகழ்ந்திருக்கு. பட் இந்த மாடல் என்பது இப்ப நடந்துட்டு இருக்கிற புல்வாமா மாடியூல் அப்படின்னு வாங்க இதை. ஏன்னா பெரும்பாலுமானவர்கள் புல்வாமாவுக்கு தான் கனெக்ட் ஆகுறாங்க. அது ஆதில் ஆகட்டும், இல்ல மற்ற நபர்கள், இன்னும் சொல்ல போனா மற்ற தீவிரவாதிகள், இதுல செயல்பட்டு இருக்கிற தீவிரவாதிகள் எல்லோருமே புல்வாமாவுக்கு ஒரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களோட கனெக்ஷன் வந்து வெளிப்படையா தெரிய வந்திருக்கு. சோ இந்த மாடல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இது ஒயிட் காலர் டெரர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது நடக்கிறது இல்லை. பட் இது முழுமையான ஒயிட் காலர் டெரரா வந்து நம்ம பாவிக்கணும். ஒயிட் காலர் டெரர்னா மிஸ்கைடட் யூத், அதாவது தெரியாதனமா ஒன்னும் புரியாம அவங்க பண்ணதாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லோரும் மெத்த படித்தவர்கள், நன்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தின் விளைவுகளை அறிந்தவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. உமர், அதாவது இந்த குண்டுவெடிப்பில் முக்கிய குற்றவாளி என்று கருதப்படுற உமர், அந்த ஃபிதையின் தாக்குதலில் கொல்லப்பட்ட உமர் ஒரு டாக்டர், ஆதில் ஒரு டாக்டர், ஷாஹின் ஷஹீத் என்ற ஒரு பெண்மணி ஒரு டாக்டர், அதே போல் இன்னொரு மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே மெத்த படித்தவர்கள், எல்லோருமே டாக்டர்கள். அவர்கள் வந்து காஷ்மீரை விட்டு மற்ற பகுதிகளில் வந்து அவர்கள் புலம்பெயர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்பலாலா என்ற அந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருந்த மருத்துவமனை ரொம்ப சின்ன மருத்துவமனை இல்லை, கிட்டத்தட்ட 378 பெட்டுகள் கொண்ட மருத்துவமனை. அவ்வளவு பெரிய மருத்துவமனையில் வேலை பார்க்கும் ஒரு டாக்டர், உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு நபர், எந்த காரணங்களுக்காக, எந்த ஒரு கோட்பாடுக்காக இந்த மாதிரியான ஒரு வக்கர எண்ணத்தை கொண்டு செயல்பட்டுள்ளார் என்பதை நம்ம கொஞ்சம் ஊர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதை நம்ம ஜஸ்ட் புறந்தள்ளிட்டு ஓகே இது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் டெரர் அட்டாக்னு சொல்லிட்டு போயிட முடியாது. அப்படின்னா இது மாதிரி எத்தனை மாடியூல், அதாவது எத்தனை ஸ்லீப்பர் செல்கள் இந்தியாவில் வடிவெடுத்து கொண்டிருக்கின்றன. உள்நாட்டு கட்டமைப்பும் உள்நாட்டு பாதுகாப்புக்கும் நாம் இனிமேல் எப்படி பலப்படுத்த முடியும்? ஏற்கனவே சொன்னது போல நேபாளில் நடந்த கிளர்ச்சியிலும் பங்களாதேஷில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளும், குறிப்பிட்டு பிரதமர் மீது ஒரு தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று கருதப்பட்ட நிலையில் ஏன் இந்த சதி திட்டத்தை பங்களாதேஷில் இவர்கள் பிளான் செய்திருக்க முடியாது? குறிப்பிட்டு டெரன்ஸ் ஜாக்சன், அந்த டெரன்ஸ் ஜாக்சனோட இன்சிடென்ட்ல டேனியல் ரோமன் என்ற ஒரு அமெரிக்க உளவாளி தப்பித்து சிங்கப்பூர் சென்று விட்டார். அதே சமயத்தில் துருக்கியை சேர்ந்த 7 உளவாளிகள் கொல்லப்பட்டதாக தகவல் சொல்கின்றன. அதிகாரப்பூர்வமாக இல்ல, அன்அபிஷியலா சொல்லிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ISI அமைப்பை சேர்ந்த உளவாளிகள் ஒரு 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு கசிஞ்சது. நேபாளும் பங்களாதேஷையும் பேஸாக வைத்து, அதாவது அதை மையமாக வைத்து துருக்கி உளவுத்துறையும் பாகிஸ்தான் உளவுத்துறையும் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது பாகிஸ்தானோட வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருந்து ஆக்ட் பண்ண வேண்டிய, அதாவது இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாப், ராஜஸ்தான், இதை தவிர்த்து
யூபி, பீகார் இந்த பகுதிகளில் இருந்து ஒரு தாக்குதலில் இந்திய மையப்பகுதியில் நிறைவேற்றுவதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டதாக சில தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன. அதே சமயத்தில் இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்னோட்டமாக பல விஷயங்கள் காஷ்மீரில் நடந்துள்ளன. அதில் ஒரு விஷயம் 50 முதல் 60 ரெய்டுகள் நடந்துள்ளன கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு காஷ்மீர்ல இருந்து 2900 kg ஆர்டிஎக்ஸ், அதாவது ஆர்டிஎக்ஸ் அமோனியம் நைட்ரேட், கிட்டத்தட்ட 3000 kg அமோனியம் நைட்ரேட் வெடிபொருள் வந்து யூபிக்கு எடுத்து வர முயற்சி செய்யப்பட்டுள்ளது. அது சஹரன்பூரில் பிடிபடவும் செய்துள்ளது. அது பிடிபட்ட நபர்களையும் கைது செய்துள்ளார்கள். அது கைது செய்த பிற்பாடு என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்று நாம் எடுத்து பார்த்தால், இது வந்து தொடர் வெடிகுண்டுகள் நடத்துவதற்கான ஒரு சதி திட்டமாக இருந்திருக்க கூடும் என்று இப்பொழுது விஷயங்கள் கசிந்த வண்ணம் உள்ளது. இது வந்து தாக்குதல்ல 16 பேர் துரதிருஷ்டவசமாக இந்திய மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். ஆனால் உண்மையில் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் பிஷப் கேட் மேசக்கர் என்று சொல்வார்கள். ஐரிஷ் ரிப்பப்ளிகன் ஆர்மி வந்து அந்த காலத்துல லண்டன்ல, அதாவது அயர்லாந்துல செய்தது. அதுல பாத்தீங்கன்னா 1000 kg அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணதோட தாக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்டர்நெட்டை கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். பல 100 பேரை கொன்ற ஒரு தாக்குதல் அது. அதற்கு இணையான தாக்குதலை இந்தியாவில் செய்ய வேண்டும் என்ற ஒரு சதி திட்டம் தான் இந்த சதி திட்டம். அதில் 90% அந்த சதி திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. இப்ப சதி திட்டம் ஒரு இடத்துல முறியடிச்சிருக்கோம், ஒரு இடத்துல அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப, ஆபரேஷன் சிந்தூரப்பவே இந்தியா ஒரு விஷயத்தை உலகத்திற்கு தெளிவுபடுத்தினது. இந்தியாவில் நடக்கிற எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலுமே இந்தியாவுக்கு எதிரான போராக அது கருதப்படும் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லியிலே அந்த தாக்குதல் நடந்த உடனே எல்லையில், பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் இராணுவத்தை கூடுதலாக பகுதியில் கொஞ்சம் ஹை அலர்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீருக்கு கூடுதலான அதிகாரங்களை கொடுக்குற அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்திருக்காங்க. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது சார்? ஆர்டிகல் 27 சொல்லிட்டு புது அரசியல் அமைப்பு பாகிஸ்தான் அரசியல் அமைப்பு சட்டத்துல புது திருத்தம் பிரிவு ஒன்று சேர்க்கப்படுகிறது. சட்ட திருத்தம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த சட்ட திருத்தத்தின்படி ஃபீல்ட் மார்ஷல் என்ற அந்த பதவி நிரந்தர பதவியாக மாற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதை எதிர்க்கவும் சில கட்சிகள் செய்கின்றன. ஆனால் 2/3 மெஜாரிட்டி, அதாவது 3/2 பங்கு அவர்களுக்கு மெஜாரிட்டி வேண்டும், அதாவது ஆளும் கட்சிக்கு. அந்த மெஜாரிட்டியை இன்று ஷாபாஸ் ஷெரீப் அரசாங்கம் தன் கையில் வைத்துள்ளார்கள். அவர்களின் கீழவையில் கிட்டத்தட்ட 234 எம்பிக்கள் இருக்கிறார்கள். 334 எம்பியிலே கிட்டத்தட்ட 234 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்துருச்சு. மேலவையில 96க்கு கிட்டத்தட்ட 64 எம்பிக்கள் ஷாபாஸ் ஷெரீப் இருக்கிறதுனால் அந்த சட்ட திருத்தமானது நிறைவேற்றப்படலாம். அப்படி நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி என்று ஒருத்தர் இருப்பார், ஃபீல்ட் மார்ஷல், அதாவது ஆசிம் முனீர் என்ற நபர் மற்ற முப்படைகளின் தளபதிகளையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும் ஒரு தளபதியாக செயல்படுவார். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஒரு வித்தியாசமான ஒரு ஜனநாயக நாடாக மாறக்கூடும். ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது இராணுவத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதமர் இருப்பார். அவரை ஏற்கும் விதமாகவும் இராணுவத்தை ஏற்கும் விதமாகவும் ஒரு இராணுவ தளபதியும் இருப்பார். இதே சமயத்தில் ஜியாவுல் ஹக்கோ இல்லது பர்வேஸ் முஷாரப்போ எப்படி இராணுவ ஆட்சியை கைப்பற்றினாங்க, ஒரு ஆட்சியை கவிழ்த்து விட்டு இராணுவம் எடுத்துக்கொண்டது, அப்படிலாம் இல்லாமல் இவர் ரொம்ப சாமர்த்தியமாக படிப்படியாக அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி அதிகாரத்தை கையில் எடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரா முனீர்? இல்லையே, ஜியாவுலுக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி அமைத்தார், முஷரஃபும் மாற்றி அமைத்தார். ஏன் அதற்கு 17th அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி அயூப் கானும் அதேதான் செய்தார். பாகிஸ்தான் வரலாற்றில் ஒவ்வொரு இராணுவ தளபதி ஜனநாயகத்தை காப்பாற்றுவேன் என்ற பெயரில் ஜனநாயக படுகொலையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட பாகிஸ்தான் அரசியல்வாதிகள், அரசியல் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஒரு 3ஆம் தர பிச்சைக்காரர்கள். அவர்கள் அதிகாரத்திற்காக தங்கள் தன்மானத்தையும் தங்கள் நாட்டையும் மக்களின் பொருளாதாரத்தையும்
வருங்காலத்தையும் விற்பதற்கு கூட அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அங்கே இருக்கும் ராணுவ தளபதிகளாகட்டும் அல்லது அரசியல்வாதிகளாகட்டும் பாகிஸ்தானில் வாழ்வதை விட லண்டனிலும் துபாயிலும் ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் வாழ்வதுதான் அதிகம். சார், அதே போல இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுடைய துல்லிய தாக்குதல், அப்ப அந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பக்கம்தான் துருக்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. சில நேரங்களில் அவர்களுக்கு மறைமுக உதவிகளையும் நேரடி உதவிகளையும் செய்ததாகலாம் நம்ம பார்க்கப்பட்ட சூழல்ல இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற மருத்துவர்கள் உள்ளிட்டவரோட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க என்ஐஏ. அதில் அவர்களிடமிருந்து 6 போனை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அவர்கள் துருக்கிக்கு இங்கேருந்து தொடர்பு கொண்டதும் சிலர் போயிட்டு வந்தது மாதிரியெல்லாம் தகவல் வந்திருக்கிற சூழல்ல, அப்போ துருக்கியோடு தொடர்புடைய பயங்கரவாத அமைப்பு தான் டெல்லியிலே இந்த சதி செயலை செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? துருக்கிக்கு டெஃபினட்டா இதுல லிங்க் இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா துருக்கி வந்து ISI-யுடன் சேர்ந்து நேபாளிலும் பங்களாதேஷிலும் சில இந்தியாவை நோக்கி செய்ய வேண்டிய நாச வேலைகளை அங்கே துரிதப்படுத்தினார்கள். அதாவது ஆபரேஷன் பேஸ் வந்து நேபாளையும் பங்களாதேஷையும் நிறுவ ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து இந்தியாவை தாக்குவதற்கு நாச வேலை தீட்டப்பட்டது, சதி வேலை தீட்டப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இந்த அமோனியம் நைட்ரேட் எங்கிருந்து ஜெனரேட் ஆச்சு, எங்கிருந்து வந்து இதை ப்ரொக்யூர் பண்ணாங்கன்றத இன்னும் நம்ம வெளிப்படையாக நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரியவில்லை. ஏன்னா இது தீபாவளி காலங்களில் இந்த பட்டாசுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு விஷயம் பரப்பப்பட்டது. அடுத்த ஒரு விஷயம் இது வந்து ஃபர்டிலைசருக்காக யூஸ் பண்றது. பல்வேறு கோணங்களில் இருந்து விஷயங்கள் பரவிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் நேபாள் பங்களாதேஷோட நெட்வொர்க் இதுல எவ்வளவு தூரம் வேலை பார்த்திருக்கு என்பது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது, நிரஞ்சன் சார் நிறைவு கருத்து இதை சொல்ல வந்தீங்க, சேர்த்து சொல்லிருங்க. 2 கருத்து இருக்கு எனக்கு. ஒண்ணு, உள்நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்திக் கொண்டு இருக்கும் வகையில் தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய அட்டாக்ல வந்து கிட்டத்தட்ட 90% சக்சஸ் அடைஞ்சிட்டாங்க. பட் 10% ஃபெயிலியர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஃபெயிலியர் இஸ் அ ஃபெயிலியர். அதே சமயத்தில் இங்கே இருக்கும் காசுக்கு மாரடிக்கும் சில அதாவது ஊடகங்களில் வேலை செய்பவர்கள், ஜேர்னலிசம் என்ற பேரில் மலிவான ஒரு விஷயங்களை செய்பவர்கள் பீகார் தேர்தலையும் இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலையும் ஒப்பிட்டு பேசுவது இந்திய நாட்டின் பாதுகாப்பையும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் இந்திய நாட்டின் படைகளையும் இந்திய நாட்டின் உளவு அமைப்புகளையும் கேலி செய்யும், எண்ணி நகையாடும் செயலாக பார்க்கிறேன். முதலில் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது எண்ணமாகவும் மக்களின் எண்ணமாகவும் இருக்கிறது. நன்றி சார். டெல்லி